என்ன பிரச்சனை குமரா? அப்பா கேக்குறாருல்ல, என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, ஆனந்திக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தா ஒரு சாதாரண விஷயத்துல எங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிருச்சு. நீ எங்கடி கேட்ட? உன் கண்ணு முன்னாடியே அந்த விவாகரத்தான பொண்ண திட்ட ஆரம்பிச்சதும் நீ தான் தும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் நாங்க சொன்ன எதுவுமே உன் காதுல விழவே இல்லையே. ஏமா அழற? என்னம்மா? எனக்கே தெரியல அண்ணி. ஏதோ ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு நடந்தாலோ இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு கை கொடுத்து தூக்கி விடாம கைவிடுறாங்கன்னு நினைக்கும் போதும் எனக்குள்ள என்னமோ ஆகுது. ஒரு மாதிரி பதட்டம், பயம், ஏன் பெண்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு கோவம் எல்லாம் சேர்ந்து இது எல்லாருக்கூடயும் சண்டை போட சொல்லுது, பிரச்சனை பண்ண சொல்லுது. அதனாலதான் நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டேன். நான் அப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாது. ஐயோ சரி விடு ஆனந்தி, நீ என்ன வேணும் நான் செஞ்ச? இது சூப்பர் விஷயமாச்சு. ஆனா இது உங்க பெரியம்மாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? பெரியமா தானே, யாச்சும் சமாளிச்சுக்கலாம். வர இது நம்ம கடை, சரியில தான் உங்க பேச்சு கேட்க முடியும். கடையில நாங்க எடுக்கிறது தான் முடியும்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்படி சொல்லு மாப்பிள, இதுதான் மாப்பிள நம்ம கால. கொஞ்சம் கைய நீட்ட. என்ன சொல்லு? கையில சொல்றேன். என்ன இது கல்யாண பத்திரிக்கை? பிரிச்சு பாரு. இங்க பாரு, எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லடி. கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பேசினா அதுக்கான தீர்வு கிடைக்கும். நீ இவ்ளோ சண்டை போட்டதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ குமரன் சார் அப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு. இப்ப சந்தோஷமா ஆனந்தி மேடம்?